ശ്ലോകം 32. മനോരമാഭിസ്വസ്ഥാഭൂതാശ്രമേ തത്ര സംസ്ഥിതം പാലയാമാസ പുത്രം തം സുദർശനമൃതം മൃതം. മനോരമാ അഭി സ്വസ്ഥ അഭൂത് ആശ്രമേ തത്ര സംസ്ഥിതം പാലയാമാസ പുത്രം തം സുദർശനം ഘൃതവ്രതം. മനോരമയ്ക്ക് അതോടുകൂടിയിട്ട് സ്വസ്ഥത കിടച്ചത്. ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை கட்டுப்பாடோடு கூடிட்டு வாழற, உண்மையா மட்டும் பேசி உள்ளதுபடி நடக்கிற, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற, சத்தியவிரதனாய் இருக்கிற, கிருதவிரதம் அப்படின்னா சத்தியம் மட்டும் அனுஷ்டிக்கிற சத்தியவிரதனாய் இருக்கிற அந்த சுதர்சன புத்திரனை காப்பாத்தின்ற ஆசிரமத்துல வாழ்ந்தா. பாரத்வாஜ முனியோட ஆசிரமத்துல அம்மாவும் பையனுமா வாழ்ந்தா. ശ്ലോകം 33. ദിനേ ദിനേ കുമാരോസൗ ജഗാമോപജയം തദ മുനിബാലഗദ ക്രീഡൻ നിർഭയ സർവദ ശുഭ. ദിനേ ദിനേ കുമാരഃ അസൗ ജഗാമ ഉപജയം തദ മുനിബാലഗദഃ ക്രീഡൻ നിർഭയ സർവദ ശുഭ. அந்த ராஜகுமாரன் ஆசிரமத்துல முனிகுமாரர்களோடு கூடி சேர்ந்து எல்லா இடத்திலையும் பயமில்லாதக்கு நடந்துட்டு நாள்தோறும் இப்படி வளர்ந்து வந்தான். ശ്ലോകം 34. ഏകസ്മിൻ സമയേ തത്ര വിദല്ലം സമുപാഗതം ക്ലീബേതി മുനിപുത്രസ്തമാമന്ത്രയതന്തികേ. ഏക അസ്മിൻ സമയേ തത്ര വിദല്ലം സമുപാഗതം ക്ലീബ ഇതി മുനിപുത്രഃ തമാമന്ത്രയഃ ததந்திகே. ஒரு நாளைக்கு விதல்லன் அந்த மந்திரி മനോരമ കൂടെയും സുദർശനൻ കൂടെയും വந்த മന്ത്രിயோட പേര് വിദല്ലൻ அப்படிங்கறத നമ്മൾ பார்த்திருந்தோம் ஆல்ரெடி. அவ கூட வேறொரு தாசியும் வந்திருந்தா. அப்ப அந்த மந்திரியான விதல்லன் இது ராஜகுமாரனாக்கும்னவருக்கு தெரியுமே. ராஜகுமாரன் கிட்ட வந்தார். அந்த மந்திரிய பார்த்துட்டு விதல்லனை பார்த்துட்டு அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு முனிகுமாரன் கிளீபா அப்படின்னு பரிகாசம் பண்ணினார். ശ്ലോകം 35. സുദർശനസ്തു തച്ഛ്രുത്വാ ദദാരൈകാക്ഷരം സ്ഫുടം അനുസ്വാരയുധം തച്ച പ്രോവാചാപി പുനഃ പുനഃ. സുദർശനഃ തു തദ് ശ്രുത്വാ ദദാരൈഃ ഏക അക്ഷരം ഏകാക്ഷരം സ്ഫുടം അനുസ്വാരയുധം തത് ച പ്രോവാച അഭി പുനഃ പുനഃ. அந்த ஆசிரமத்திலே இருக்கிற முனிகுமாரன் சொன்ன வாக்கு கிளீபா. அதுல ஒரே ஒரு எழுத்து அக்ஷரம் சுதர்சனனோட காதுல அப்படியே பதிஞ்சு போச்சு. கிளீ 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 அப்படின்னு. அந்த கிளீ அப்படிங்கிற அக்ஷரத்தை അനുസ്വാരയുധം. അനുസ്വാരയുധം அப்படின்னா கண்டினியூஸ் ஆயிட்டு ஆவர்த்திச்சு ஆவர்த்திச்சு சுதர்சனன் சொல்லவும் செஞ்சான். கிளீ 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 அப்படின்னு. ശ്ലോകം 36. ബീജം വൈ കാമരാജാക്യം ഗൃഹീതം മനസാ തദാ ജജാവ ബാലകോത്യർത്ഥം ധൃത്വാ ചേതസി സാദരം. ബീജം വൈ കാമരാജ ആക്യം ഗൃഹീതം മനസാ തദാ ജജാവ ബാലകഃ അത്യർത്ഥം ധൃത്വാ ചേതസി സാദരം. ஜெகதம்பிகையோடு காமராஜம் அப்படிங்கிற பேர் இருக்கிற பீஜாட்சரமாக்கும் அது அப்படிங்கிறத உடனடியா ராஜகுமாரன் தெரிஞ்சுண்டார். ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு அந்த மந்திரம் மனசுல நன்னா உറപ്പിச்சார். എന്നിട്ട് ആരും ചൊല്ലി കൊടുക്കാതൊക്കെ அந்த ക്ലീ ക്ലീ அப்படிங்கிற അക്ഷരത്തെ ഡെയിലി ജപിക്കവും ചെഞ്ചാർ രാജകുമാരനാണ് സുദർശനൻ. ശ്ലോകം 37. ഭാവിയോഗാൻ മഹാരാജ കാമരാജാക്യമദ്ഭുതം സ്വഭാവേനൈവ തേനേത്തം ഗൃഹീതം ബാലകേന വൈ. ഭാവിയോഗാത്
மகாராஜா காமராஜ ஆக்கியம் அத்புதம் ஸ்வபாவேன ஏவ தேன அர்த்தம் கிரஹீதம் பாலக ஏனவை. ராஜாவே, சௌபாகியம் வரத்துக்கு யோகம் இருக்கிறவனாக்கும் இந்த சுதர்சனன். அதனால இந்த மந்திரி வந்த நேரத்துல அங்க இருக்கிற முனிகுமாரன் கிளீபா அப்படின்னு கூப்பிட்டது. இந்த கிளீ கிளீ அப்படிங்கிற அக்ஷரத்தை சொல்லறதுக்கு ஒரு காரணமாச்சு. ஆச்சரியகரமா இருக்கிற காமராஜ பீஜம் அந்த பாலனுக்கு அப்படி தன்னைத்தான கிடைக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் உண்டாகி வந்தது. ஸ்லோகம் 38. ததாசௌ பஞ்சமே வர்ஷே பிராப்ய மந்திரமனுத்தமம் ऋषिच्छन्दो विहीनं च ध्यानन्यासविवर्जितम्. तदा असौ पञ्चमे वर्षे प्राप्य मन्त्रम् अनुत्तमम्. ऋषिच्छन्दो विहीनं च ധ്യാന ന്യാസ വിവർജിതം. 5 വയസ്സ് പ്രായമായിരുന്ന കാലത്തിലേക്കും സുദർശനനുக்கு அத்யுத்தமமான இந்த மந்திரம் கிடைச்சது. ഋഷിയോ ഛന്ദസോ ധ്യാനമോ ഒന്നും அதுக்கு இல்லை. കാരണം അവ ചൊല്ലി ആരും കുടിച്ചിട്ടൊന്നുമില്ല, തന്നാലെ വന്ന് എബിലിറ്റി ആക്കും. ശ്ലോകം 39. പ്രജപൻ മനസാ നിത്യം ക്രീഡത്യഭിസ്വഭിത്യഭി വിസസ്മാരണതം മന്ത്രം ജ്ഞാത്വാ സാരമിതി സ്വയം. പ്രജപൻ മനസാ നിത്യം ക്രീഡതി അഭി സ്വഭിതി അഭി വിസസ്മാര ന തം മന്ത്രം ജ്ഞാത്വാ സാരം ഇതി സ്വയം. ഡെയിലി കുളിക്കർത്തിയും തൂങ്കർത്തിയും മനസാ சுதர்சனன் இந்த மந்திரத்தை சொல்லிண்டே இருந்தார். கிளீன் கிளீன் சாரமான ஒரு மந்திரமாக்கும் அது அப்படின்னு ஸ்வயம் புரிஞ்சதுனால அந்த மந்திரத்தை கைவிடலை. தன் கூடவே எப்பவுமே அந்த மந்திரம் இருக்கிற மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லிண்டே இருந்தார் மனசுல. ஸ்லோகம் 40. वर्षे चैकादशे प्राप्ते कुमारोऽसौ नृपात्मजा मुनिना चोपनीतोद वेदमध्याभिदस्तदा. वर्षे च एकादशे प्राप्ते कुमारः असौ नृप आत्मजः मुनिना च उपनीतः अद वेदम अध्यापितः तदा. ராஜபுத்திரனாயிருக்கிற அந்த குமாரன் சுதர்சனன் 11வது வயசுக்கு பிரவேசனம் பண்ணினோன்னு முனி பரத்வாஜ முனி அந்த ராஜகுமாரனுக்கு உபநயனம் பண்ணினார். அதுக்கப்புறம் வேதங்களை படிப்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். ஸ்லோகம் 41. தனுர்வேதம் ததா சாங்கம் நீதிசாஸ்திரம் விதானத அபியஸ்தா சகலா வித்யாஸ்தேன மந்திரபலாதிவா. தனுர்வேதம் ததா சாங்கம் நீதிசாஸ்திரம் விதானதः அபியஸ்தாः சகலா வித்யாः தேன மந்திரபலாத் இவ. அந்த காமபீஜ மந்திரத்தோடு சக்தியாலையாக்குமோ என்னமோ சுதர்சனன் சாங்க உப அங்கமாயிருக்கிற தனுர்வேதமும் விதியனுசரிச்சு நீதிசாஸ்திரமும் எல்லாம் சகல வித்யகளையும் நன்னா படிச்சுட்டார். ரொம்ப எபிலிட்டி வந்துடுத்து. ஸ்லோகம் 42. கதாஜித் சோபிவ்ரத்யட்சம் தேவி ரூபம் ததர்ஷஹ ரக்தாம்பரம் ரக்தவர்ணம் ரக்த சர்வாங்கபூஷணம். கதாஜித் சஹ அபி பிரத்யட்சம் தேவி ரூபம் ததர்ஷஹ ரக்த அம்பரம் ரக்தவர்ணம் ரக்த சர்வ அங்கபூஷணம். சகப்பு கலர் பட்டுடுத்தின்னு இருக்கிற, சகப்பு கலர்ல இருக்கிற சர்வ அங்கங்கள் எல்லாம் சகப்பு கலர்ல இருக்கிற, ரத்த கலர்ல இருக்கிற ஆபரணங்கள் போட்டிருக்கிற தேவி ரூபம் பிரத்யட்சமாயிட்டே ஒரு சுதர்சனன் தர்சிச்சார். ஸ்லோகம் 43. கருடே வாஹனே சம்ஸ்தாம் வைஷ்ணவீம் சக்திமத்புதாம் திருஷ்ட்வா பிரசன்னவதன சபபூவ நிருபாத்மஜா. கருடே வாஹனே சம்ஸ்தாம் வைஷ்ணவீம் சக்திம் அத்புதாம் திருஷ்ட்வா பிரசன்னவதனஹ சஹ பபூவ நிருபாத்மஜஹ. கருட வாகனத்தில் உட்கார்ந்து இருக்கிற
ஆச்சரியகரமான வைஷ்ணவி சக்தியை பார்த்துட்டு அந்த ராஜகுமாரனோட முகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. ஸ்லோகம் 44. வனே தஸ்மின் ஸ்திதஸ்தோத சர்வ வித்யார்த்த தத்துவவேத் மாதரம் சேவமானஸ்தோ விஜஹார நதீதடே. வனே தஸ்மின் ஸ்திதஹ சஹ அத சர்வ வித்யார்த்த தத்துவவித். சர்வ வித்ய அர்த்த தத்துவவித் மாதரம் சேவமானஹாது விஜஹார நதீதடே. வனத்திலேயாக்கும் அவன் வாழறான். இருந்தா கூட சகல வித்யகளும் அவனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சது, பரம தத்துவம் கிரகிக்கிறதுக்கு சாதிச்சது. அம்மாவை பரிசரணம் பண்ணிட்டு அந்த நதி தீரத்தில் இருக்கிற ஆசிரமத்தில் அவன் வாழ்ந்தான். ஸ்லோகம் 45. சராசனம் ச சம்பிராப்தம் விஷிகாச்ச சிலாசிதா தூணீரகவஜம் தஸ்மை தத்தம் சாம்பிகயாவனே. சராசனம் ச சம்பிராப்தம். சராசனம் ச சம்பிராப்தம் விஷிகாஹ ச சிலாசிதாஹ. சில அசிதாஹ தூணீரகவஜம் தஸ்மை தத்தம் ச அம்பிகையாவனே. வில்லு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற அஸ்திரங்கள், தூணீரம், கவஜம் இதெல்லாம் ஜெகதம்பிகை, ஜெகதம்பிகையாயிருக்கிற வைஷ்ணவி சக்தி சுதர்சனனுக்கு அந்த வனத்துல பிரத்யட்சப்பட்டு கொடுத்தா.